ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவக்காய். இந்த கோவக்காய் வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, ஏன்னா வேகிறது டைம் ஆகும். மட்டும் தான் இப்போ பேஷன்ஸ் இல்லையே, அதனால் வேகிறதுனால யாரும் அவ்வளோவா செய்கிறதில்ல. ஆனால் இந்த கோவக்காயை வச்சு அவ்வளோ நிறைய டிஷ்ஷஸ் செய்ய முடியும். நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இந்த கோவக்காயை வச்சு ஆந்திராவில் தொண்டைக்காயை புலுசுன்னு சொல்லி பண்ணுவோம். அதாவது கோவக்காய் காரக்குழம்பு ஃபென்டாஸ்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோவக்காய் ஆந்திரா ஸ்டைல் காரக்குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். இதுலேயே ஒரு சின்ன ஸ்பூனு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதுலேயே 1.5 டீஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய். வறுத்து இது எல்லாத்தையும் நான் டைரெக்டாக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த வருத்தம்ல குழம்புக்காக அதே பேன் வைக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் கிரீசிங் பர்பஸ்க்காக. நான் 2 பச்சை மிளகாய், 2 பல்லு 3 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி சாப்பிட்டா வதங்கிறது கொஞ்சமாக தண்ணி. தக்காளி நல்லா குழசலாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். தக்காளி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகட்டும். பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோல் வழண்டு வருது. முடிஞ்சால் எடுத்துருங்க. நம்மளோட தக்காளி சாஃப்டாக வெந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போது மிக்சர் ஜாரில் போட்டது இதெல்லாம் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. முதல்ல இது ஒரு ஃபைன் பவுடராக திரிச்சு வந்துடுறேன். இந்த மாதிரி முதல்ல இது ஒரு பொடியாக திரிச்சிருக்கேன். திரிச்சிட்டு நம்ம இந்த வேக வச்ச வதக்கின தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்ணெய் மாதிரி எல்லாத்தையும் திரிச்சிருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். வாங்க இப்போது அந்த கத்திரிக்காய் ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் காரக்குழம்பை ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த கோவக்காய் காரக்குழம்பு குக்கரில் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச குக்கர் நல்லா சுட்டுடுத்து நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். காரக்குழம்பு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து இந்த ஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயம், கிள்ளினா மாதிரி 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு கோவக்காய் வந்து ஒரு 12 பீஸ் வச்சுருக்கேன்.
சேர்த்துறேன். இதுவும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விடும். இந்த ஸ்டேஜில் என்கிட்ட திக்காக கரைச்ச புளி வச்சுருக்கேன். 1 2 4 ஒரு 40 கிராம் இருக்கும், 40 கிராம்ஸ் இருக்கும். புளி தண்ணி சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வருது. அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல மிக்சியில் சேர்த்து மிக்சர் ஜார் ஆரம்பி ஒரு டம்ளர் தண்ணி, இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கொதி வரட்டும். உப்பு புளிப்பு காரெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம், பொடிச்ச வெல்லம் போட்டுட்டு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துரும். கொதி வருது. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் நம்மளோட ஆந்திரா ஸ்டைலில் நம்ம செஞ்ச காரக்குழம்பு, கோவக்காய் காரக்குழம்பு தயாராகிடும். நம்மளோட குக்கர் 3 சவுண்டு வந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிடுத்து. ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நம்மளோட ஆந்திரா ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு கோவக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு பரட்டி கொடுத்துருங்க. கோவக்காய்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வெந்து அருமையான ஒரு காரக்குழம்பு. வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கீங்க. கிச்சனில் ஆந்திரா ஸ்டைலில் நம்ம செஞ்ச கோவக்காய் காரக்குழம்பு தயார். ஆந்திரா ஸ்டைலில் கோவக்காய் வச்சு செஞ்ச ஒரு காரக்குழம்பு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சாதத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும். மோர் சாதத்துக்குலாம் சொல்லவே வேணாம். இது வந்து 2-3 டேஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.